ஓம் சாந்தி. இன்றைய அவைக்த முரளிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 30/3/2025, ரிவைஸ் 30/11/2004 அன்று அவைக்த பாப்ததா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு, இப்பொழுது தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவைக்த ரூபத்தை நீங்கள் காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தியாகுங்கள். இன்று பாக்கிய விதாதா பாபா தன்னுடைய நலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தார். முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது. கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள் தான் அடைகின்றீர்கள். தன்னுடைய கல்பத்திற்கான அதிகாரத்துடைய பாக்கியம் நினைவு இருக்கின்றதா என்று பாப்தாதா கேட்கிறார். இந்த பாக்கியம் அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்த பாக்கியம். ஏனெனில் சுய பாக்கியத்தை வழங்க வல்லலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். ஒருவருடைய பிறவி பாக்கிய விதாதாவின் மூலம் ஏற்படுகின்றது எனில் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம் வேற ஏதாவது இருக்குமா என்று பாபா கேட்கிறார். தன்னுடைய பாக்கியத்தின் போதை நினைவில் இருக்கின்றதா? தன்னுடைய பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் எத்தனை பெரியதான பட்டியல் இருக்கின்றார். பாக்கியசாலியான பிராமண வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. அனைவரின் மனதில் தன்னுடைய பாக்கியத்தின் லிஸ்ட் நினைவில் வந்து விட்டது. நினைவில் கொண்டு வாருங்கள், வந்து விட்டதா அப்படின்னு பாபா கேட்கிறார். நமக்கு என்னென்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, பாக்கிய விதாதாவின் மூலமாக என்னென்ன பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம், அந்த பாக்கியத்தினுடைய லிஸ்ட்டை நீங்கள் நினைவில் கொண்டு வாங்க. உள்ளம் என்ன பாடலே பாடுகிறது? ஆஹா பாக்கிய விதாதாவே, ஆஹா என்னுடைய பாக்கியமே, ஒரு பகவானுடன் 3 சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தினுடைய சிறப்பு இயல்பென்றார் பாபா. ஒருவர் மூலம் 3 சம்பந்தம், அப்பா, டீச்சர், சத்குரு. இதுவே ஒருவர் வாழ்க்கையில் விசேஷ சம்பந்தங்களாகும். யாருக்கும் ஒருவரிடம் 3 விசேஷமான இந்த சம்பந்தங்கள் மற்றும் பலன்கள் இருக்காதென்றார் பாபா. தந்தையின் மூலம் அனைத்து கஜானாக்களின் சுரங்கத்தையும் அடைகின்றோம். நினைவுகளில் கொண்டு வாருங்கள், என்னென்ன கஜானா தந்தையின் மூலம் கிடைத்து விட்டது. பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கவே செய்கின்றீர்கள். டீச்சர் மூலம் படிப்பின் உயர்ந்த பதவியினுடைய பிராப்தி ஆகிவிட்டது. டீச்சர் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? படிப்பினுடைய உயர்ந்த பதவியினுடைய பிராப்தி. இப்படியாக பார்க்க போனால் உலகத்தில் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பதவி எது? ராஜ்ய பதவி என பாடப்பட்டுள்ளது. ஆனால் நீங்களோ இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள். நிகழ்காலத்தில் சுயராஜ அதிகாரி மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்கள் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள். படிப்பு ஒரு பிறவிக்கானது, அதுவும் சிறிய பிறவி, மற்றும் பதவிக்கான பிராப்தியோ அநேக பிறவிக்கானது. சிறிய பிறவி தான் நமக்கு, படிப்பும் ஒரு பிறவிக்கானது தான், அதுவும் சிறிய பிறவி, மற்றும் பதவிக்கான பிராப்தி அநேக பிறவிக்கானது. மற்றும் ராஜ்யமும் அகண்டது, அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யமாகும். இப்பொழுது சுயராஜ அதிகாரி, கவலையற்ற மகாராஜானாக இருக்கின்றீர்கள் என்றார். சுயராஜ அதிகாரியாக கவலையற்ற மகாராஜாவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எப்பொழுதேனும் ஏதாவது பொம்மை விளையாட்டு எதிரில் வந்தால் பிறகு கவலை வருமா? மாயாவினுடைய பொம்மை விளையாட்டு முன்னே வருகின்றதா இல்லையா? பிறகு சிறிது சிறிது கவலை ஏற்படுகின்றதா என்று பாபா கேட்கிறார். சிறிது கவலை சிந்தனை ஓடுகின்றதா? இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. இப்படி சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் அது மேலும் வரும் காலத்திற்கான அனுபவியாக பரிபக்குவமாக ஆக்குவதற்காக வருகிறது. அப்ப எதுக்காக அதெல்லாம் வருதுன்னு சொல்றார் பாபா? வருங்காலத்திற்கு நம்மை அனுபவியாக பரிபக்குவமாக ஆக்குவதற்காக வரக்கூடியது என்றார். இப்போது அனைவரும் இந்த விதவிதமான விஷயங்களின் அனுபவி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பொம்மலாட்டத்தை பாருங்க, கார்ட்டூன் ஷோ பாருங்க. இது ஒன்றுமே இல்லைன்றார். கார்ட்டூன் தான்றார், அட்டை தான்.
இப்போது உறுதியாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இப்போ திடமாக இருக்கின்றீர்களா? அல்லது அவ்வப்பொழுது பயப்படுகின்றீர்களா? காகிதம் புலியாகி வருகிறது. காகிதமானாலும் புலியாகி வருகிறது. இப்போது சமயத்தின் அனுசாரம் அனுபவி மூர்த்தியாகி சமயத்திற்கு, இயற்கைக்கு, மாயாவிற்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. வா, நாங்களே வெற்றியாளர்கள், வெற்றிக்கான சவால் விடுங்கள் அப்படின்றார் பாபா. பாப்தாதாவிடம் 2 குரூப் அடிக்கடி வருகிறது. எதற்காக வருது? நாங்கள் தயார் என்ற 2 குரூப்பும் பாப்தாதாவிடம் கூறுகிறது. ஒன்று சமயம், இயற்கை மற்றும் மாயாவாகும். இப்பொழுது நம்முடைய ராஜ்யம் முடியப் போகின்றது என்று மாயா புரிந்துள்ளது. 2வது குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி ஆகும். 2 குரூப்பும் தேதி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சமாப்தி, சம்பன்ன நிலை, பாபாவுக்கு சமமாக ஆகும் தேதி என்ன? இதை பாப்தாதா கேட்கிறார். அதாவது சம்பன்ன நிலை, பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய டேட்டை பாபா கேட்கிறாரு. இந்த தேதியை நீங்கள் பிராமணர்கள் உறுதி செய்ய வேண்டும். டிராமாவை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக மனதில் தேதியினுடைய சங்கல்பம் செய்ய வேண்டும் என கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள் என்று பாபா சொல்றாரு. திடீரென ஏற்படுவது சரிதான், ஆனால் தன்னை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்க வேண்டி இருக்கின்றார் பாபா. திடீரென தான் நடக்குண்டார், திடீரென நடக்கும் தான், ஆனால் தன்னை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்கணும். லட்சியமின்றி சம்பன்ன நிலையை அடைவதில் அலட்சியம் வந்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்களோ அப்பொழுது வெற்றி கிடைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறிக்கின்றீர்கள் அல்லவா? ஆகியே தீர வேண்டும் இந்த சங்கல்பம் செய்கின்றீர்கள் அல்லவா? அல்லது இல்லை டிராமாவில் தானாகவே ஏற்பட்டு விடுமா என புரிந்துள்ளீர்கள். இறுதியில் ஏற்படும் என்றால் அப்பொழுது சமயம் வந்துடுண்டார். சமயம் உங்களை சம்பன்னமாக ஆக்குமா அல்லது நீங்கள் சமயத்தை சமீபமாக கொண்டு வருவீர்களா? பாப்தாதா பார்த்தார். நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் உள்ளது. ஆனால் இப்பொழுது எதை சேர்க்க வேண்டுமெனில் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். புத்தியில நினைவு அனைத்தும் உள்ளது, நினைவிலும் வருகின்றது. ஆனால் இப்பொழுது சொரூபத்தில் வர வேண்டும். ஒருவேளை சாதாரண ரூபத்திலும் யாரேனும் பெரிய தொழில் செய்பவரானாலும் அல்லது பெரிய பணக்காரரின் படித்த குழந்தையானாலும் அவருடைய நடத்தையிலிருந்து ஏதோ உள்ளது என தென்பட்டுவிடும். அவரிடம் ஏதாவது தனிப்பட்ட தன்மை தென்பட்டுவிடும். எனவே இவ்வளோ பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும் படிப்பு மற்றும் பதவியும் இருக்கின்றது. சுயராஜ்யம் இப்பொழுதே உள்ளதல்லவா? பிராப்திகள் அனைத்தும் உள்ளது. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளிருவது தென்பட வேண்டென்றார். இப்பொழுது பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். வேண்டும் என்பது கூட கிடையாது. இவர் நம்முடைய இஷ்ட தேவர், இஷ்ட தேவியர்கள் என்று இருக்க வேண்டும். இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தோம், சாதாரண உடலில் இருந்தாலும் ஆதி சமயத்திலும் பிரம்மா பாபாவோட என்ன தென்பட்டது? கிருஷ்ணர் தென்பட்டார் அல்லவா? ஆதியில் இருந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளதல்லவா? எனவே அப்படி ஆதியில் பிரம்மா பாபா மூலம் கிருஷ்ணர் தென்பட்டாரோ அதே போன்று இறுதியில் என்ன தென்பட்டு கொண்டிருந்தது? அவ்யக்த ரூபம் தென்பட்டது தானே, நடத்தையில் முகத்தில் தென்பட்டதல்லவா? இப்பொழுது பாப்தாதா விசேஷமாக நிமித்தமான குழந்தைகளுக்கு இந்த வீட்டு பாடத்தை தருகிறார். இப்போது பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூபம் தென்பட வேண்டும். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததில் குறைந்தது 108 மாலையினுடைய மணி தென்பட வேண்டும். 108 யாராகினும் அவர்களின் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே பிரத்யட்சமாகின்றார். இந்த ஹோம் ஒர்க்கை பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். முடியுமா? நல்லது. எவ்வளோ கால அவகாசம் தேவை? பாபா கேட்கிறார். எவ்வளோ காலம் அவகாசம் தேவை? நாங்கள் பின்னே வந்துள்ளோம் என புரிந்து கொள்ள வேண்டாம். சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் சிறிது வருடமே ஆகிறது என புரிந்து கொள்ள வேண்டாம். நேரத்திற்கான விஷயம் இல்லை. யார் வேண்டுமானாலும் லாஸ்டிலிருந்து ஃபஸ்ட்டு, லாஸ்டிலிருந்து பாஸ்ட்டு மற்றும் பாஸ்டிலிருந்து ஃபஸ்ட்டு வர முடியும். இதுவும் பாப்தாதாவிற்கான சவால் ஆகும். செய்ய முடியும், யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். இறுதியில் வந்தவர்களாலும் முடியும் என்றார். வெறும் லட்சியத்தை உறுதியாக்க வேண்டும், செய்தியே ஆக வேண்டும், அப்படியாக இருக்க வேண்டும். இரட்டை அயல் நாட்டினர் கை உயர்த்துங்கள். இரட்டை அயல் நாட்டினர் என்ன செய்வீர்கள்? இரட்டை வாய்ப்பை எடுப்பீர்களா? என்ன தைரியம் இருக்கா?
அப்படின்னு பாபா கேட்குறாரு. முதலில் வருபவர்களே அர்ஜுனர். நல்லது. பாப்தாதா ரிசல்ட் பார்ப்பதற்காக என்னென்ன புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், முயற்சி செய்கின்றீர்கள், யார் யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரிசல்ட்டை பார்ப்பதற்காக 6 மாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். 6 மாதங்களில் ரிசல்ட் பார்ப்போம், பிறகு முடிவு செய்வோம். சரியா? ஏனெனில் பார்க்க போனால் இப்பொழுது சமயத்தின் வேகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது. படைப்பு வேகமாக போகக்கூடாது, படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். இப்பொழுது சிறிது வேகப்படுத்துங்கள், இப்போது பறந்து செல்லுங்கள். சென்று கொண்டிருக்கிறோம் என்றல்ல, பறந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஆத்மாக்கள் சிறிது பார்க்க விரும்புகின்றார்கள். இப்போது சேவை மற்றும் சொரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை. எனவே என்ன கேட்டீர்கள்? இப்பொழுது சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள், சாட்சாத் பிரம்மா பாபா ஆகுங்கள். பாப்தாதா விசேஷமாக யாரெல்லாம் புதிய புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் சகிதமாக பல மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கூடவே வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சதா பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். சேவைக்கான வாய்ப்பு பஞ்சாப். ஒவ்வொரு ஜோனிற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு யஞ்ஞ சேவையின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகின்றது. ஏன்னா அதிகபட்சம் எந்த காரியம் செய்தாலும் யஞ்ஞ சேவை நினைவு உள்ளது. மற்றும் யஞ்ஞ சேவையின் நினைவு வந்தவுடன் யஞ்ஞத்தை படைப்பவர் பாபாவினுடைய நினைவும் வருகிறது. எப்போ யஞ்ஞ சேவையினுடைய நினைவு வருதோ அப்பொழுது யஞ்ஞத்தை படைத்த பாபாவினுடைய நினைவு வருகின்றார். எனவே சேவை அதிகத்தில் அதிகமாக புண்ணியத்துடைய கணக்கை சேமிப்பு செய்ய வைக்கின்றது. மற்றும் யார் சத்திய புருஷார்த்தி குழந்தைகளோ அவர்கள் தன்னுடைய நினைவினுடைய சார்ட்டை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் உருவாக்க முடியும். அதனால் பாபா என்ன சொல்றாரு, அதாவது எங்கத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த சேவை பார்த்தீங்கன்னா அதிகத்திலும் அதிகமான புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்யுது. அதே போல் யார் சத்தியமான முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய நினைவினுடைய சார்ட்டை சகஜமாகவும் நிரந்தரமாக உருவாக்க முடிகின்றார். ஏன்னா இங்கு ஒன்று மகாரதிகளுடைய தொடர்பு இருக்கின்றது. தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகிறது. இங்கு கிடைத்த 8-10 நாட்களில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் செய்துவிட முடியும் என்ற கவனம் ஏற்படுகின்றது. பொதுவான விதத்தில் சேவை செய்தால் இவ்வளோ லாபம் இருக்காது. ஆனால் சகஜ நிரந்தர யோகியாக புண்ணிய கணக்கை சேமிக்க பெரியதிலும் பெரிய பரிவாரத்தின் போதையில் குஷியாக இருக்க வாய்ப்பாக அமைகிறது என்றார். எனவே பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஜோனிற்கும் கிடைக்கின்றது. அதனால் 3 லாபம் எடுக்கும் லட்சியம் நீங்கள் வைகின்றார். ஸோ ஒன்று, எவ்வளவு புண்ணியத்துடைய கணக்கை சேமிப்பு செய்தோம். இரண்டாவது, சகஜ நினைவிற்கான முன்னேற்றத்தை எவ்வளவு அடைந்திருக்கின்றோம். மூன்றாவது, மேலும் குழுவின் அல்லது பரிவாரத்தினுடைய அன்பு சமீபத்திற்கான அனுபவம் எவ்வளவு செய்தோம். இந்த 3 விஷயங்களின் ரிசல்ட் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே வெளிப்படுத்த வேண்டும். செய்வதற்கு உங்களுக்கு சேவையும் கிடைத்தது, அத்துடன் சேவைக்கான பலனும் கிடைத்தது. குழு மற்றும் தந்தையை சந்திப்பதனுடைய மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன. எனவே சேவையும் பலனும் கிடைத்துவிட்டது. நல்லது. இப்பொழுது ஒவ்வொரு குழுவும் உங்களின் நடத்தையின் மூலமும் உங்களின் முகத்தின் மூலமும் நடைமுறையில் ஏதாவது ஒரு நற்குணத்தை அல்லது சக்தியை வெளிப்படுத்துவதை ஆரம்பித்து வைக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரு, நடத்தையின் மூலம் உங்களின் முகத்தின் மூலமும் நடைமுறையில் ஏதாவது ஒரு நல்ல குணத்தையோ அல்லது சக்தியோ வெளிப்படுத்த வேண்டும்ன்றார். அதாவது மகளிர் அணியான நாங்கள் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட சக்தியை அல்லது நற்குணத்தை நடைமுறை வடிவில் கொண்டு வருவோம். இந்த முறையில் ஒவ்வொரு குழுவும் ஏதாவது நற்குணத்தை அல்லது சக்தியை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும்ன்றார். உங்களுக்கு இடையே நீங்கள் செய்த சேவையின் பொறுப்புகளை நீங்கள் குறித்து கொள்வதைப் போல் கடிதங்களின் தொடர்புகள் அல்லது ஒன்று கூடல்களை நடத்தி நீங்கள் தொடர்ந்தும் அவற்றை சோதியுங்கள் பாபா. அந்த குழுக்களை நடத்தி நீங்கள் தொடர்ந்தும் அவற்றை சோதியுங்கள். எனவே முதலில் நீங்கள் இதை செய்து பின்னர் எல்லோருக்கும் அதை காட்டுங்கள். மகளிர் அணியினர், அதாவது மகளிர் விங்க இருக்காங்களே அவங்களுக்காக சொல்கிறார். மகளிர் அணியினர் இதை செய்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஒவ்வொரு பிரிவும்
ஏதாவது ஒரு திட்டத்தை செய்து ஒரு நேரத்தை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் இவ்வளோ சதவீதத்தை நடைமுறையில் அடைய வேண்டும். பிறகு பாப்தாதா என்ன நடத்தை மற்ற சித்திரத்தில் வர விரும்புகின்றாரோ அது வந்துவிடுன்றார் பாபா. சரிதானே? செய்து கொடுக்க வேண்டும். நல்லது. சிறிய சிறிய குழுக்கள் அதிசயத்தை செய்து காட்ட முடிகின்றார். அடுத்ததாக பாபா கிராம வளர்ச்சி பிரிவினரிடத்தில் பேசுகிறாரு. இப்போது வரை கிராம வளர்ச்சி பிரிவினர் எத்தனை கிராமங்களை மாற்றியுள்ளீர்கள் என்று பாபா கேட்கிறார். எத்தனை கிராமங்களில் நீங்கள் செய்துள்ளீர்கள்? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 கிராமங்கள் செய்துள்ளோம். ஒரு கிராமத்தில் 75% வரை காரியம் நடந்தேறி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் நிகழ்ச்சி உருவாக்கியுள்ளோம். சமயத்தினுடைய அழைப்பு தூய பொன்னான கிராமிய பாரதம். இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும் மற்றும் சுத்தமாக்கும் சேவை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு பாபா நல்லது. இதற்கான மொத்த முடிவுகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியிடம் அனுப்ப வேண்டும். ஏன்னா இதை கிராமங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது அரசாங்கத்துடைய வேலை. ஆனால் நீங்கள் சகயோகியாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ரிசல்ட்டை பார்த்து நன்றாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை உருவாக்குங்க. அது அரசாங்கத்தின் பல முக்கிய மக்களுக்கு செல்லும். புத்தகம் அல்ல, பத்திரிகை அல்ல, சுருக்கமாக முழு விஷயங்களும் அனைத்து பக்கமும் அனுப்ப வேண்டும். பாப்தாதாவிடம் நாலாபுரத்தின் சேவைக்கான முடிவுகளும் வருகின்றது. மற்றும் விசேஷமாக இன்று எந்த மூலை முடுக்கும் இருந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கிடைக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றி அடைந்துள்ளீர்களோ அப்படியாக சொல் மூலம், தொடர்பு மூலம் மற்றும் கூடவே தன்னுடைய முகத்தின் மூலமாகவும் சாட்சாத் பரிஸ்தா ரூபத்தை செய்வித்துக் கொண்டே செல்லுங்கள். வரதானம்: பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக. பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக. விளக்கம்: எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படுகிறது. எப்பொழுது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்தால் அதிசயம் தென்படும். எப்போ அதிசயம் தென்படும் சொல்றார் பாபா? எப்பொழுது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதிசயம் தென்படும். இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். அதில் அன்பு இருக்க வேண்டும். பணிவு மற்றும் இனிமையும் இருந்தால் மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்தால் பிரத்யக்ஷம் என்பது ஏற்படும். பணிவு மற்றும் இனிமை, மகான் தன்மை மற்றும் சத்தியம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிரத்யக்ஷம் ஏற்படும்ன்றார் பாபா. பேசும்பொழுது இடையில் அவர்களுக்கு அனுபவங்களை கொடுங்க. அதனால் அவர்கள் அன்பிலே மூழ்கி இருப்பதை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட சொரூபத்தினால் சேவை செய்யக்கூடியவர்கள் தான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள். ஸ்லோகன்: சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை, எனினும் சாதனையில் தடை என்பது ஏற்படக்கூடாது. சமயத்தில் எந்த சாதனமும் இல்லைனாலும் கூட நம்ம செய்யக்கூடிய அந்த சாதனையில் எந்த விதமான தடையும் வரக்கூடாதுன்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.